ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃப்ரைடே பூஜா ரொட்டீன் vlog தான். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூஜா வீடியோஸ் வந்து போட்டு. அது இல்லாமல் நான் வீட்லேயுமே வந்து மகாலட்சுமி பூஜை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் நேற்று வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். அதாவது பௌர்ணமி வந்து நம்மளுக்கு 6:42 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் நேற்றே வந்து பௌர்ணமி பூஜையும் வந்து முடிச்சிடலாம், கூடவே மகாலட்சுமி பூஜையும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இந்த பௌர்ணமி இருக்குது. அது மாசி மகத்தோட வரக்கூடிய பௌர்ணமி. ரொம்ப விசேஷமான நாள். கோயில்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடக்கும். ஸோ பக்கத்தில் கோயில் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விசேஷமான நாளும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் துளசி மாடத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி கோலம் போட்டு தீபம் ஏற்றுறது வழக்கம். அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த வீடியோஸில் இந்த துளசி மாடத்தை பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. வாட்ஸ்அப் என்கொயரிலையுமே எல்லா மண்பானை பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த புனிதா மண்பானை கடை இருக்கு இல்லைங்களா, நான் அவங்கக்கிட்ட தான் வந்து ரெகுலராக வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த துளசி மாடம் வந்து கிடைக்கும். நான் பூஜை செய்யும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மணி போலவே ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட முடிக்கும்போது ஒரு 9 மணி போலவே ஆயிடுச்சு. ஸோ நேற்று வெள்ளிக்கிழமைங்கனால நான் மகாலட்சுமி பூஜையும் செஞ்சுருந்தேன். அதனால் அபிஷேகம் எல்லாமே செஞ்சுருந்தேன். ஸோ நான் எப்போ அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தாலும் என்னோடய சின்ன பொண்ணு தான் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு வந்துடுவா. நேற்றுமே வந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செஞ்சது வந்து என்னோடய சின்ன பொண்ணு தான். ஸோ அவள் தான் வந்து எல்லா பொருட்களையும் வச்சு அபிஷேகமும் நல்லா மனநிறைவோடு நாங்கள் செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா நான் எப்போல்லாம் இந்த பர்டிகுலராக இந்த மகாலட்சுமி சிலையை காமிக்கிறேனோ உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி வரும், எங்களுக்கு இந்த சிலை வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதே அமைப்பில் இருக்கக்கூடிய சிலை எனக்கு இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைச்சா நம்ம ஷாப்க்கு ஸ்டாக் வந்ததும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே நானும் பார்த்துருக்கேன், நான் பூஜா வீடியோஸில் இந்த சிலையை காமிக்கும் போது எல்லாமே எனக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஷின் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த சிலை வேணும், வாங்கி கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்களில் இது போல் சிலைகள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, இதே மாதிரி வடிவமைப்பில் யாராவது ரெடி பண்ணுறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் நம்மளோட ஷாப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு உங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் சிலைகள் எங்களுக்கு வந்து தேவைப்படுது. உங்களில் யாராவது ரெடி பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஷாப் நம்பர் வேணால் நான் இந்த வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பொதுவாகவே வந்து பூஜா ஷெல்ஃப்லேயே வச்சு நான் எப்பயும் வந்து பூஜை செய்ய மாட்டேன். எனக்கு ஏதோ அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு எந்த சுவாமி நம்ம வழிபடுறோமோ அதை வந்து நான் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சு செஞ்சால் தான் எனக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். அந்த பூஜை செஞ்ச அந்த ஒரு மன திருப்தி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து நான் டீப்பாயில் மேலே எடுத்து வச்சு தான் அலங்கரித்து தான் நான் பூஜை வந்து செய்வேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இங்கே நான் நேற்று முருகருக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டிருந்தேன். ஸோ அவரையுமே எடுத்து நாங்கள் அந்த டீப்பாய் மேலே தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது குறிப்பாக நம்ம அந்த முருகருக்கு ஏற்றக்கூடிய அந்த குட்டி விளக்கு இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து எப்படி பயன்படுத்துறது, ஏன்னா ஒரு சிலர் வந்து அதில் எண்ணெய் வந்து கீழே கசிஞ்சு வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டிப்ஸ் எல்லாமே கூட நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த டவுட்ஸும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது நம்ம இந்த குட்டி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டோரி செட்டு டைப் போல் இருக்கும். அடுத்து நம்ம ஷாப்பில் நிறைய பேர் இந்த திரித்தூண்டி செட்டு வாங்கினவங்க வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தூண்டி வந்து தெரியும் நம்ம வந்து அந்த திரியை வந்து நகர்த்தி விடுறதுக்காக பயன்படுத்தும். அது கூட வரக்கூடிய இந்த இடுக்கி மாதிரி இருக்கிற ஒரு செட்டு ஸ்டில் யார் என்கொயரி பண்ணாலும் ஒரு கேட்கக்கூடிய கேள்வி, இது எதுக்காக பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் தீபம் ஏற்றத்துக்கு அந்த திரியெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வச்சு நினைக்கிறோம்னா அதுக்கு நம்ம இந்த இடுக்கி இருக்கு இல்லைங்களா, இதுவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது கையில் வந்து எண்ணெய் வந்து படாமல் இருக்கும். ஸோ நம்ம தூண்டி விடுறதுக்கும் சரி, இந்த மாதிரி திரியை உள்ளே போட்டு நம்ம நினச்சி விடுறதுக்கும் நம்ம இதே வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஸோ ஒரு சிலர் அதுவுமே சொல்லுவீங்க, இதெல்லாம் தேவையா, நம்ம கையிலேயே தொடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. கையில் தொடுறதுங்கிறது தப்பு இல்லை. பட் நான் என்ன சொல்லுன்னா, அந்த டைமில் நம்ம கையில் தொட்டோம்னா உடனே நம்ம கை வந்து தலைக்கு தான் போகும். ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், பூஜை செய்யும்போது கையில் எண்ணெய் பட்டுச்சுன்னா அதை துடைக்கிறதுக்காக பக்கத்தில் துணியை வச்சு துடைக்க மாட்டாங்க, உடனே தலையில் தான் தடவிக்குவாங்க. ஸோ பூஜை செய்யும்போது நம்ம தலையெல்லாம் தொட்டுட்டு பூஜை செய்யறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான இடுக்கி செட் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு கையில் எண்ணெய் ஆகாமல் அழகாக நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த குட்டி அகல் விளக்குக்கு வந்து எண்ணெய் துளியும் கீழே கசியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன திரியாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கீங்களா, இந்த சைஸ் அளவுக்கு திரி மட்டும் பயன்படுத்திங்கன்னா போதும். அதே போல் திரியை வந்து மேல் நோக்குன மாதிரி வச்சு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எண்ணெய் கசிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா விளக்கு வந்து குட்டியாக இருக்கும், அதில் ரொம்ப பெரிய சைஸில் நீங்கள் திரியை போட்டு ஏற்றுனீங்கன்னா அது எண்ணெய் வந்து அந்த திரி வழியாக கீழே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த விளக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவன் காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் ஹோல்டர் பயன்படுத்தாமல் முன் பக்கமாக நீங்கள் ஏற்றுனாலுமே அதுவுமே திரியை வந்து மேல் நோக்குற மாதிரி சன்னமாக வச்சு எரிய வைக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து துளியும் கீழே கசியாமல் தான் இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா, நான் கற்பூர தீபம் தான். ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம அதில் வந்து பச்சை கற்பூரம், பன்னீர், அதே மாதிரி தசாங்க பொடி இதெல்லாம் போட்டு ஏற்றும்போது நல்ல வாசனையாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நீங்கள் செய்யும்போது, லக்ஷ்மி பூஜை இல்லை ஏதாவது முக்கியமான நாட்களில் பூஜை செய்யும்போதெல்லாம் நீங்கள் அந்த பூஜை அறையில் ஏற்றி வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முழு திருப்தி இருக்கும். நீங்கள் அந்த தீபம் ஏற்றும்போது அந்த பச்சை கற்பூரம் வாசனை அந்த பூஜை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை நீங்கள் பச்சை கற்பூரம் பூஜை அறையிலும் சரி வீட்லேயுமே அதிக அளவில் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு அந்த பாசிட்டிவ் வைபை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும். அதனால் தாராளமாக நீங்கள் அதிக அளவில் வந்து பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக எனக்கு வந்து என்கொயரிஸாக வரும்போது ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தினா எந்தெந்த கஷ்டங்கள் தீரும், அதுக்கு ஒரு லிஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொருட்களை பயன்படுத்தி தான் நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா இப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறதே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம முழுதாக நம்பக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா கடவுளை மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தினா அது கடவுள் மட்டும்தான். அதனால் பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அந்த பிரார்த்தனையை சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை முழுசாக நம்பி நீங்கள் உங்கள் கஷ்டங்களை சொல்லி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கும். முழுசாக பொருட்களையே நம்ம சார்ந்து போகிறதுங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் அது தவறு. நம்ம இந்த மாதிரியான வாசனை பொருட்களோ இல்லை மற்ற ஒரு சில பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம். அது நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் மற்றபடி நம்ம முழுசாக நம்பணும் அப்படிங்கன்னா அது கடவுளை மட்டும்தான். ஸோ கடவுளை நம்பினாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்துடும். ஸோ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிறைவோட பூஜையும் செஞ்சு முடித்தாச்சு. முருகருக்கு தீபம் ஏற்றி அந்த லக்ஷ்மி நாராயண பூஜையும் நான் வந்து பௌர்ணமி நாளில் செஞ்சு முடித்தேன். ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஸோ நீங்களுமே இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை வந்து பௌர்ணமி நாள் இருக்குது, அதனால் தாராளமாக உங்களோட இஷ்ட தெய்வத்தை வச்சு வழிபடுங்க. ரொம்ப விசேஷமான நாளும் கூட, இந்த நாளை தவற விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. சாதாரணமாக நம்ம நெய் அந்த விளக்கில் ஊற்றி ஒரு பஞ்சத்திரியை போட்டு ஏற்றி வச்சாலே போதும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் வந்து அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றி வைக்க முடியும். ஸோ இந்த விளக்கை பயன்படுத்தும் போது அந்த ஒரு யாகம் செஞ்ச ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பூஜா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த நாள் ஒரு அழகான பூஜா வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.